மனப்பூர்வமா ஒரு முறை ஏசப்பா மன்னிங்க இல்ல, எத்தனை நாட்கள் நீ செய்யாம போனியோ கர்த்தர் காத்திருப்பார், நன்மையை மட்டும் பெற்றிருப்போம். இதனாலதான் இந்த நஷ்டம். சில கல்யாண நாய் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ்ல போகும். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கல்யாண நாட்கள்ல தேவனுக்கு நேரத்தை கொடுக்காம விக்கிரகத்துக்கு காரியம், சாங்கியத்திற்கு, மனுஷருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். சர்ச்சில் கல்யாணம் நடந்திருக்கும், ரிசப்ஷன்ல பார்த்து டிஜே போட்டு டம் டிம்னு அடிப்பீங்க, உன் ஆசீர்வாதம் போயிடுச்சு, அவ்வளவுதான். கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக. அப்ப கர்த்தருக்கு முக்கியத்துவம் எங்க கொடுத்த? சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கல்யாண டைம்லயும் பிறந்த டைம்லயும் ஊழியக்காரங்க படுற பாடு இருக்கு பாருங்க. கர்த்தர் ஜெபம் சொல்லிடுவாங்க, மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, சார் திருப்பி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. ஆனா இங்க தேவ வார்த்தை வருது. யாரு ஒருவர் தேவனை நடுங்குறீங்களோ, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுக்குறீங்களோ, அந்த இடத்துல உன் நஷ்டத்தை தேவன் லாபமாய் மாற்றுவார். இல்ல நஷ்டம் வராதபடி கர்த்தர் வேலை அடைப்பார். எங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கீங்க கொஞ்சம் நினைவு கூறுங்க. நான் இந்த வருஷத்தை விட்டுடுங்க, 2025 24 நான் என்ன பொருத்தனை பண்ணேன், 23 என்ன பொருத்தனை பண்ணேன், 21 என்ன பொருத்தனை, ஒருவேளை சின்ன வயசுல நான் என்ன பொருத்தனை பண்ணேன், காலம் கடந்து போயிருக்கோம். மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருத்தனை செய்ய பாருங்க.